ராஜபாட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நாம பல்வேறு முக்கியமான நபர்களை அவர்களுடைய வாழ்க்கை பாதையை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழக அரசியலில் மிக முக்கியமானவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். உங்களுடைய நீண்ட அரசியல் பயணத்துல முதல் புள்ளி எந்த இடத்துல நீங்க முதலாக அரசியலுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சீங்க? சென்னைக்கு நான் கல்லூரி படிப்புக்காக வந்திருந்த போது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அதை பார்ப்பதற்காக நான் ஒரு பார்வையாளராக சென்றேன். ஐசிஎஃப் பக்கம் தங்கம் காலனி என்கிற இடத்தில் அது நடந்தது. அந்த கூட்டத்திலே பேச வேண்டிய ஒருவர் வராததால் திடீரென்று என்னை மேடை ஏற்றி பேச வைத்தார்கள். அன்றைக்கு நான் பேசியதை கேட்டு அனைவரும் என்னை பாராட்டினார்கள், ஊக்கப்படுத்தினார்கள். அந்த நிகழ்வு அரசியலில் ஈடுபடுவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்தது, ஒரு உந்துதல். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ஏன் அரசியல்ல ஈடுபடணுங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா? அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் எந்த ஒரு எய்மும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நோக்கம் இல்லை. நான் ஒரு சராசரியான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். அதாவது எங்க அப்பா 8ஆம் வகுப்பு படிச்சவர், ஆனா அரசியல் ஈடுபாடு இல்லாதவர். அம்மா கல்வி அறிவு இல்லாதவங்க. அதனால அவங்க என்ன வெளியூருக்கு படிக்க போறதே விரும்பல. அவங்க அதாவது 8ஆம் வகுப்பு படிச்சது போதும், உள்ள எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டான், இனிமே நீ அவனை வெளியூருக்குலாம் அனுப்ப வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அம்மாவுக்கு விவரம். நிறைய படித்தால் அதனால என்ன பயன் அப்படின்னு ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது. பிள்ளைய தாயை விட்டு பிள்ளை பிரியறத அவங்க விரும்பல. அந்த மாதிரி குடும்பத்துல நான் பிறந்தேன். அதனால அப்பாவுக்கோ அல்லது அம்மாவுக்கோ அந்த மாதிரி அரசியல் பாரம்பரியம் எதுவும் கிடையாது. நான் என்னுடைய உயர்நிலை பள்ளியை முடித்துவிட்டு சென்னைக்கு மாநில கல்லூரியில் சேர்ந்தேன். அந்த காலகட்டத்தில் விடுதியில தங்கியிருந்த போது திராவிடர் கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள், திராவிட இயக்கங்களின் பொதுக்கூட்டங்கள், அம்பேத்கர் இயக்கத்தினுடைய நிகழ்ச்சிகள், இப்படி நான் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதிலே முதலில் நான் சொன்ன அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஒரு உந்துதலை எனக்கு சொன்னது. நீங்க அந்த பட்டிமன்றத்துல ஏறி பேசணும்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தி, அம்பேத்கரை பத்தியும் அவருடைய செயல்பாடுகளை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஆமா, கட்டாயமா. அப்ப அந்த எம் சி ராஜா மாணவர் விடுதியில் நான் தங்கியிருந்தேன், சைதாப்பேட்டையில. அப்ப நிறைய இந்த குடியரசுக் கட்சி, அம்பேத்கர் இயக்கங்கள் அப்படிங்கறது அடிக்கடி இங்க விடுதிக்கு வருவாங்க. அப்ப அந்த பழக்கத்துல அம்பேத்கரை பற்றி நிறைய படிக்க, அம்பேத்கரை பற்றி கேள்விப்பட, அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்குச்சு. நம்ம இத விரிவாக பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க இப்படி அந்த பட்டிமன்றத்தை கலந்துக்கிட்டீங்க. அதற்கு அடுத்த கட்டமாக எங்க போனீங்க? அங்கிருந்து அதான் நான் சொன்ன மாதிரி திராவிடர் கழகம் வாரம் ஒரு கூட்டம் நடத்துவாங்க நம்ம பெரியார் கடல்ல. இந்த பெரியார் நூலக வாசகர் வட்டம் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் கலந்துவேன். அப்ப பெரியார் தொடர்பான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது, அந்த பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறது, கலை நிகழ்ச்சியில கலந்துக்கிறது, அது எனக்கு ஒரு ஈர்ப்பு உருவாக்குச்சு. அம்பேத்கர் ஒரு முதல் புள்ளி, பெரியார் இரண்டாவது புள்ளி. சரி, அங்கிருந்து ஃபார்முலா ஒரு அரசியல் கட்சியில சேர்றது அப்படிங்கிறது எப்ப நடந்தது? அரசியல் கட்சியில நான் எதிரையும் சேரல. ஆனா சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலத்துல இது பிரசிடென்சி முடிச்சிட்டு நான் ஆக்சுவலா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகத்துல எம்ஏ கிரிமினாலஜி படிச்சேன். அப்பதான் பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கான ஒரு களம் அமைஞ்சது. சமூக தளத்திலிருந்து, ஒரு அரசியல் தளத்திலிருந்து, அரசியல் தளத்திலிருந்து. ஏன்னா 82ல நான் பிஎஸ்சி முடிச்சிடுறேன். அதுக்கு பிறகு எம்ஏ படிக்கிற காலத்துல நான் கெமிஸ்ட்ரி படிச்சேன். அப்புறம் எம்ஏ கிரிமினாலஜி. ஆமா, அதுல ஒரு வருஷம் நான் இடையில வேற ஒரு அந்த ஐசிடபிள்யூஏன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் அதுல சேர்ந்து, ஏன்னா உடனே ஒரு வேலை வாய்ப்பு வேணும், குடும்ப வறுமையில் இருக்கு அப்படிங்கறதுனால அது மாலை நேர வகுப்பு போலாம், பகல்ல வேலைக்கு போலாங்க திட்டத்துல ஒரு வருஷத்தை நான் அதுல வீணாக்கிட்டேன். அதுல என்னால தொடர்ந்து படிக்க முடியல அந்த கல்வியை. அப்புறம் நான் எம்ஏ கிரிமினாலஜி சேர்ந்தேன். அப்பதான் இந்த கொழும்புல கலவரம் நடந்தது. அதாவது 1983 ஜூலை கலவரம். அதுதான் என்னுடைய பொது வாழ்க்கைக்கு அல்லது அரசியல் வாழ்க்கைக்கு முதல் களம், ஒரு பெரிய ட்ரிகர். ஆமா ஆமா.
அப்ப நிறைய ஆயிரக்கணக்கான தமிழர்கள் 83 கலவரத்துல எக்கச்சக்கமான பேர் நம்ம தமிழகத்தை நோக்கி வந்தாங்க. அப்ப அங்கங்க மாணவர் போராட்டங்கள் வெடிச்சது. அந்த மாணவர்களோட இணைந்து நானும் மாணவனா எங்கெல்லாம் பேரணி நடக்குதோ, எங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடக்குதோ, எங்கெல்லாம் உண்ணாவிரதம் நடக்குதோ அங்கெல்லாம் நான் போவேன். சொல்ல போனா அந்த MA ஃபர்ஸ்ட் இயர் முழுக்க நான் கிளாஸுக்கே போகல. எங்க ஆசிரியர் கூப்பிட்டு என்ன கடுமையா கண்டிச்சார். நீ எப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்திருக்கிற, நீ ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் ஆண்டு முழுக்க நான் வகுப்புக்கே ஒழுங்கா போகாம அவர் கூப்பிட்டு கண்டிச்ச பிறகுதான் நான் 2ஆம் ஆண்டு ஒழுங்கா வகுப்புக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த 83 முழுக்க ஈழத்தமிழர்களுக்கான போராட்டங்களே நான் அதிகமா ஈடுபட்டேன். அதுதான் என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு சொல்ல போனா நான் கூட என்னுடைய 25வது ஆண்டு பொது வாழ்க்கையை கொண்டாடும் போது அந்த 83 தான் அடிப்படையை வச்சு கொண்டாடணும். அந்த 83 அதன் பிறகு எந்த திசையில 83ல இருந்து 85 வரையிலும் MA படிச்சேன். அப்ப நான் விடுதலை புலிங்கிற பேர்ல ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். அப்ப விடுதலை புலின்னு சொல்வதற்கே எல்லாரும் பயப்பட்ட நேரமும் கூட நான் விடுதலை புலின்னு வந்து ஒரு பத்திரிகை துண்டறிக்கை அச்சிட போனது கூட அச்சயத்தில் அடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனாலும் நான் விடுதலை புலிங்கிற பேர்லயே கையெழுத்து பத்திரிகை இரவெல்லாம் கண் விழிச்சு எழுதுவேன் நான். அப்போ ஒரு கண்ணதாசன் இறந்துட்டாரு வெளிநாட்டுக்கு வந்தப்போ. அப்ப எங்க விடுதலை MC ராஜா விடுதலை வந்து ஒரு பார்வை இழந்த தோழர் அவர் வந்து கண்ணதாசன் பேர்ல ஒரு பேரவையை ஆரம்பிச்சு அதுக்கு நீங்க செயலாளராக இருக்கணும்னு வந்து என்ன கேட்டாரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு அரசியல் அனுபவம் எதுவும் இல்லை. அதனால ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்கு. இல்ல நீங்க இருக்கணும், உங்க கவிதைகள்லாம் நான் படிச்சிருக்கிறேன், அதனால கண்ணதாசன் இலக்கிய பேரவை நீங்க பொதுச் செயலாளராக இருக்கணும்னு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்ட உடனே நான் செஞ்ச வேலை கண்ணதாசன் இலக்கிய பாசறையின் சார்பில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக மாணவர் மாநாடுன்னு ஒரு மாநாடு கூட்டினேன். அந்த மாநாடு பெரியார் திடல்ல நடந்தது. என்னுடைய தலைமையில மாநாடு, கவிஞர் மேத்தா தலைமையில கவியரங்கம், நான் தான் அதை ஒருங்கிணைச்சேன். அப்ப விடுதி போய் மாணவர்கள்லாம் கூட்டி இந்த மாதிரி ஒரு இது நடத்துறோம், மாணவர்கள் வந்து எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை திரட்டி நடத்தினேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு அரசியல் களத்துல நம்பிக்கையை கொடுத்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு நிர்வகிக்கிற திறமை, மக்களை கூப்பிடுறது, ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு. அப்புறம் தான் நான் சட்டக்கல்லூரி மாணவரா போயிடுறேன். சட்டக்கல்லூரி மாணவரா அதுக்கு ஏன் வந்து சட்டக்கல்லூரியில சேரணுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உந்துதல்? அதுக்கு வந்து என்னன்னா பொதுவா வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாமே ஏதாவது ஒரு வழக்கறிஞரா போலாம், அட்டானமஸா இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம் அப்படிங்கிறது. அந்த சட்டக்கல்லூரியில இருக்கும் பொழுது இன்னும் உங்களுடைய அரசியல் பார்வை ஏதாவது கூர்மை அடைஞ்சதா, இல்ல அங்க என்ன நடந்தது? அது சட்டக்கல்லூரினாலே அது ஒரு அரசியல் பாசறை தானே. சட்டக்கல்லூரிக்கு போனா அதுல எல்லாரும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேரணும், MLA ஆகணும், MP ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்துடும். நான் அப்ப வந்து சொல்ல போனா நிறைய மாணவர் போராட்டங்களை பங்கேற்றேன். அந்த நேரம் வந்து திமுக மாணவர் அணி தான் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு ஈழத்தமிழர் பிரச்சனையில. என்னுடைய நண்பர்களும் நிறைய அப்படிதான் நாங்க இருந்தோம். அப்ப திமுக மாணவர் அணியோட இணைஞ்சி பல போராட்டங்களை நாங்க வந்து முன்னெடுத்துருவோம். திமுகவில் உறுப்பினரா சேரலையே தவிர ஆனா எங்க போராட்டங்கள், எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே திமுக சார்ந்துதான் இருந்துச்சு. அப்ப திமுக சட்டக்கல்லூரி மாணவர் அணிக்கு என்னுடைய பெயரை பரிந்துரைத்தார்கள் எங்க நண்பர்கள்லாம். அதாவது சட்டக்கல்லூரி மாணவர் தலைவரா திருமாவளவன் நியமனம் பண்ணணும். ஆனா அன்னைக்கு எனக்கு அந்த நியமனம், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதனால நான் திமுக மாணவர் அணி பொறுப்பு ஏற்கிற ஒரு சந்தர்ப்பம் கிட்டல. ஆனா பேராசிரியரை வரவழைச்சு நாங்க வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். அந்த நிகழ்ச்சியில பேராசிரியர் கலந்தும் போது எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க, வருங்காலமும் வரலாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு, வரலாறும் வருங்காலமும் ஒரு தலைப்பு. அதுல நான் பேசினப்ப பேராசிரியர் நான் பேசி முடிச்ச பிறகு என்னை தட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி திமுக மாணவர் அணி கூட்டம் ஒன்று புரசாகம், அது ஒரு முக்கியமான தெருவில் நடந்துச்சு. அந்த தெருவில் நடந்த கூட்டத்தில் துரைமுருகன் வந்து கலந்துக்கிட்டாரு, மற்ற திமுக முன்னணி பேச்சாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நான் பேசுனதை கேட்டுட்டு துரைமுருகன் வெளிப்படையா அந்த மேடையிலே பாராட்டி பேசினார். இந்த இளைஞர் இதுவரை எங்க வச்சிருந்தீங்க, இவ்வளவு வேகமாகவும் தடுமாற்றம் இல்லாமலும் அவ்வளவு செய்திகளையும் செறிவா உணர்வுபூர்வமாகவும் பேசுறாரு, அதனால என்ன நாளைக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேரெல்லாம் கையில கூட எழுதிட்டு போனாரு. அந்த மாதிரி வந்து இந்த தலைவர் வந்து உங்களை பிறரும் ஒரு அரசியல் பார்வையோட கவனிக்கிறாங்க. இவர் வந்து அரசியலுக்கு முக்கியமானவர் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்ல தான் தெரிய வரும். அதுக்கு பிறகு திமுகவை சார்ந்த நண்பர்கள் கூட அங்கங்க பொதுக்கூட்டத்துல எனக்கு வந்து செய்தி கேட்டாங்க. ஆனா அந்த மாதிரி அது கூட்டங்கள்ல என்னால கலந்துக்க முடியல. தொண்டு நிறுவனத்துல வேலை செஞ்சோம்ல,
அப்ப அங்க இருக்கிற தம்பிகள், மீனவ சமூகத்தை சார்ந்த தம்பிகள், தலித் சமூகத்தை சார்ந்த தம்பிகள் சேர்ந்து இளைஞர் நல இயக்கம் ஒரு இயக்கத்தை உருவாக்குனாங்க. அதுல என்ன பொதுச் செயலாளரா நீங்க இருந்து பணியாற்றணும்னு சொன்னாங்க. அப்ப அந்த பொறுப்பெடுத்த உடனே நான் பண்ண முதல் வேலை என்னன்னா, உடனே வைகோவை அழைச்சி விடுதலை புலிகளை ஆதரித்து ஒரு கருத்தரங்கம் போட்டோம். அது எங்கன்னா நம்ம எல்எல்ஏ பில்டிங் தேவனைய பாவாளர் நூலகத்து அதுல மேல ஒரு சின்ன அரங்கம் இருக்கு. அந்த அரங்கத்துல கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போய் வைகோவிட்ட நான் தேதி கேட்ட உடனே ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஒப்புதல் கொடுத்தது மட்டும் இல்லாம என்ன அழைச்சிட்டு போய் கலைஞர்கிட்ட அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த தம்பி சட்டக்கல்லூரி மாணவர், இவர் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்காரு, நான் அதுல பேச போறேன். என்ன தலைப்புல பேச போறீங்க? அப்ப அவர் இந்திய அரசின் கொலை குற்றம்ங்கிற தலைப்புல பேச போறேன் அப்படின்னு வைகோ சொன்னாரு. உடனே கலைஞர் கேட்டாரு, இந்திய அரசு கொலை குற்றம் மட்டுமா செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்ப வைகோ ஒன்னும் சொல்லல, நான் அமைதியா இருந்தேன். இப்ப கலைஞரே ஒரு தலைப்பு கொடுத்தாரு, குற்றவாளி கூண்டில் இந்திய அரசு, இந்த தலைப்பு மாத்தி பேசுங்க அது. அப்ப என்ன அவர் பார்த்தாரு வைகோ. உடனே நான் சொன்னேன், துண்டறிக்கை மாத்தி அடிச்சிருவோம், சுவரொட்டி மாத்தி அடிச்சிருவோம் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி குற்றவாளி கூண்டில் இந்திய அரசு அப்படிங்கிற தலைப்புல அவர் பேசினாரு. நல்ல அரங்க நிறைந்த ஒரு நிகழ்ச்சி அது. ரொம்ப ஆவேசமான ஒரு உரை நிகழ்த்தினாரு. ஒரு பெரிய மாலையை கட்டிட்டு போய் நான் அவருக்கு போட்டேன். அந்த மாலையை வாங்க மாட்டேட்டாரு. அது கல்லறைக்கு சாத்த வேண்டிய மாலையை என் கழுத்தில் சாத்த விரும்புகிறார் தம்பி திருமாவளவன் அப்படின்ட்டு அந்த ஈழத்தமிழுடைய துயரங்களை ஒரு பேசினார். அது பெரிய ஒரு எழுச்சியா இருந்தது. என்னுடைய உரையா அப்ப என்னுடைய நண்பர்கள்லாம் அத டேப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்ப போட்டு கேட்கிற அளவுக்கு கூட இருந்த நண்பர்கள். அப்ப சொல்ல போனா அன்னைக்கு வைகோவோட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க கூட திருப்பி என்னோட ரொம்ப சேர்ந்து செயல்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. ஆரம்பம் எல்லாமே இந்த இலங்கை ஈழத்தமிழர் போராட்டத்தை சார்ந்த ஒரு களம்ங்கிறப்ப அங்கிருந்து முழுக்க முழுக்க ஒரு தலித் பார்வை சார்ந்த ஒரு கட்சியாக ஆரம்பிக்கிறதுக்கு அது உங்களுக்கு மனசுல நம்ம இந்த பக்கம் போயிருக்கணுமா, இல்ல நம்ம ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான அல்லது தமிழ் தேசத்துக்கான ஒரு அரசியலாக ஒண்ணு உருவாக்கி இருக்க வேண்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இன்னைக்கு? அதாவது அது எப்ப நிகழ்ந்ததுன்னா, இப்ப நான் எம்ஏ பிஎல் படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம் நேரத்துல எனக்கு ஒரு இன்டர்வியூ வருது. நான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி வச்சிருந்தேன். எம்ஏ கிரிமினாலஜி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அது மதுரையில நான் வட்டார தடை அறிவியல் ஆய்வகம் அதுலதான் நம்ம வேலைக்கு சேர்றேன். அப்போ ஒரு எலெக்ஷன் வருது. அந்த நேரம் 89 சட்டமன்ற தேர்தல். அப்ப என்னுடைய நண்பர்கள் என் பேர்ல திமுகவில் பணம் கட்டுறாங்க. தேர்தல் நிக்கணும் வரகூர் தொகுதிக்காக. அது கிடைக்காது நமக்கு தெரியும். அது பெரிய பார்ட்டி, அது இருக்கு. சும்மா ஒரு பேருக்கு கட்டி வச்சோம். அந்த செய்தி அப்போ தராசு பத்திரிகையில வருது. என்னன்னா, என் படத்தை போட்டு சேரன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் மீனவ சமுதாய சேர்ந்தவர், அவரு தராசு மக்கள் மன்றத்தில் இருந்தனால இவர் என்னுடைய நண்பர் பணம் கட்டிருக்காரு, இவருக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு செய்தி போட்டு விட்டாரு. அதாவது வரகூர் தொகுதி சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு கிடைக்குதுன்னு என்னுடைய போட்டோ. அதுதான் முதல்ல பத்திரிகையில ஒரு அரசியல் தொடர்பான படம். அதுக்கு முன்னாடி தேவி மாதிரியான இதழ்கள்ல சின்ன சின்னது வந்திருக்கு, குமுதத்தில் வந்திருக்கு சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கும்போது. அப்ப அந்த படத்தை எடுத்துக்கிட்டு என்ன ஒருத்தர் பாக்குறாரு. அவர் யாருன்னா வழக்கறிஞர் மலைசாமி. அவருக்கு இல்ல, அவர் இறந்துட்டாரு. அவரு அந்த படத்தோட மட்டும் இல்லாம ஒரு கடிதத்தையும் எடுத்து வர்றாரு. அந்த கடிதம் அவருடைய தம்பி எழுந்தது. இந்த மாதிரி திருமாவளவன் ஒருத்தர் மதுரைக்கு வராரு, ரொம்ப பேசக்கூடியவரை, சிறப்பா பேசக்கூடியவரை, அவரை நம்முடைய இயக்கங்கள்ல பயன்படுத்திக்கிங்கன்னு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அப்ப அவரு அங்க ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்காரு. அந்த இயக்கத்தினுடைய பேர் தான் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா. தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது மகாராஷ்டிரால உருவான இயக்கம். அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த வழக்கறிஞர் மலேசியம் இந்த மாதிரி உங்களை பத்தி தம்பி கடிதம் போட்டுருக்கான் பாருங்க, நான் உங்களுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ண போறேன், அப்புறம் பராசரத்தை பார்த்து ஏதோ உங்க படம்லாம் வந்திருக்கு, நீ எம்எல்ஏவை எனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன பிறகு சந்திக்கிறோம், அடிக்கடி சந்திக்கிறோம். அப்ப எனக்காக ஒரு கூட்டம் அவர் ஏற்பாடு பண்றாரு. அந்த கூட்டம் தான் தலித் இயக்கத்தை அறிமுகப்படுத்தின கூட்டம். இன்னும் சொல்ல போனா தலித் அரசியலை நான் ஈடுபாட்டோட கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கின கூட்டம். ஆனா அவர் என்னன்னா ரொம்ப குறைந்த காலத்துலதான் என்னோட நட்பை இருக்க முடிஞ்சது. யார் இறந்துட்டார்.
89 செப்டம்பர் 14 அவர் இறந்துடுறாரு. அந்த கூட்டத்தில் நான் பேசின பிறகு அவருடைய இயக்கத்தில் இருந்த இளைஞர்கள்லாம் வந்து என்ன பாக்குறாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அந்த ஸ்பீச் அப்படின்னு. அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய உடலை அடக்கம் பண்றோம், ஒரு இரங்கல் கூட்டம் போடுறோம். அந்த இரங்கல் கூட்டத்தில் வந்து அந்த தலித்தாந்தர் இயக்கத்தை சார்ந்து ஒரு 20-30 பேர் அண்ணன் இறந்துட்டாங்க, நீங்க ஏன் இந்த இயக்கத்தை தலைமை எடுத்து நடத்தக்கூடாது. ஒரு விதத்துல வந்து உங்களை தலைமைத்துவத்துக்கு தள்ளிட்டு போற ஒரு கட்டாயம் அதுதான் வந்து ஒரு தனி இயக்கத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்குச்சு. கொஞ்சம் நம்ம ஆழமா இந்த தலித் பாலிடிக்ஸ் அப்படியே பார்ப்போம். நீங்க அதுக்குள்ள இறங்கினப்ப என்ன மாதிரியான வாழ்க்கையை தலித்துகளிடையே பார்த்தீங்க, அது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சு நீங்க எந்த திசையில போகணுங்கிறத அது தீர்மானிக்க ஆரம்பிச்சு? அதாவது 2 வருஷம் தான் அங்க நான் வேலை செஞ்சேன் மதுரையில. அதுக்கப்புறம் என்னை வந்து கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப தீவிரமா இந்த தலித் அரசியல் ஈடுபாடு வந்தோடனே எனக்கு வந்து ஊரும் பார்வையாளர்கள் விசிட்டர்ஸ் இப்படி அலுவலகத்துக்கு வர தொடங்கிட்டாங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தலையில காயத்தோட கையில காயத்தோடையும் ரத்த கரைகளோடவும் ரத்தம் படிந்த சட்டையோட, அதாவது அவர்கள் வந்து தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுது. சின்ன சின்ன பிரச்சனைகளா கூட வெட்டுறது குத்துறது இதெல்லாம் நான் அங்க போய் தான் முதல் முறையா பார்த்தேன். இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில முதல் முறையாக இந்த மாதிரி நடக்காத. இதுக்கு முன்னாடி நான் இருந்த எங்க மாவட்ட பகுதிகளிலோ சென்னையிலோ இந்த மாதிரி வந்து சாதியின் பேரால குடும்பம் நடக்குதுங்கிறத நான் பார்த்ததில்லை. அங்க வந்து சாதாரணமான ஒரு தேநீர் கடையில வாய் தகராறு இருந்தா கூட வெட்டுப்பட்டு ரத்தத்தோட வராங்க. அப்ப இந்த பிரச்சனைகளை என்னடா பண்றது அப்படிங்கும்போது கடுமையா அதை வந்து விவரிக்க முடியாது. அது இப்ப நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா ராத்திரி 1 மணிக்கு வந்து கதவை தட்டுவாங்க, 2 மணிக்கு வந்து கதவை தட்டுவாங்க. அப்படி கதவை தட்டும் போது அவங்க வரும்போது அவ்வளவு அலங்கோலமா வருவாங்க, ரத்த கரைகளோட வருவாங்க, கட்டு போட்டுட்டு வருவாங்க. என்ன நடக்குது அப்படின்னா சாதாரணமா தெருவில் நடந்து போகும்போது சைக்கிள்ல போகும்போது அதுல தகராறு ஏற்பட்டு அதுக்காக பெரிய வன்கொடுமைகள். அப்ப நான் வந்து என்ன பண்ணா அங்க இருக்கக்கூடிய தலித் இயக்கங்களோடலாம் பேசி அப்பப்ப ஒருங்கிணைஞ்சு பல போராட்டங்கள் எடுத்தோம் பேரணிகள்ல. அதுல வந்து சென்னகரம்பட்டின்னு சொல்லி மேலூர் பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து கோயில் நிலத்தை குத்தகை எடுத்ததுக்கு 2 பேர் சம்பந்தமே இல்லாத 2 பேரை கழுத்து அறுத்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த 2 பேர் அம்மாசி வேலுன்னு 2 பேரு. அவங்க 2 பேரும் வந்து ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வண்டியில திரும்பி வராங்க. அவங்களுக்கும் அந்த கோயில் நிலத்தை குத்தகை எடுத்ததுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. குத்தகை எடுக்கிறதுங்கிறது அரசாங்கம் ஏலம் விடுறான். ஏலம் விடுறதுல 3 பேர் எடுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தலித் அல்லாதவர், 2 பேர் தான் தலித். அப்ப 3 பேருக்கும் வந்து அந்த நிலத்தை 9 ஏக்கர் நிலத்தை கொடுத்துறாங்க கவர்மெண்ட். எப்படி நீ வந்து தலித்தா இருக்கிறவங்க ஒரு தாழ்த்தப்பட்டவனா இருக்கிறவங்க வந்து ஏலம் எடுக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு அப்படின்னு வந்து அதுக்காக ஏலம் எடுத்தவங்களை வந்து கூட பண்ணல. எந்த தலித்தா இருந்தாலும் சம்பந்தம் இல்லாத 2 பேர். அவன் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஏலம் விட்டது கூட அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு பஸ்ல வரான், திடீர்னு வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சு 2 பேரும் தூக்கிட்டு போய் ஒருத்தன் கண்ணு முன்னாலே இன்னொருத்தன் கழுத்து தருகிறாங்க. இப்ப நம்ம வந்து இந்த ஐஎஸ் இயக்கத்துக்காரங்க பண்றாங்க, இப்ப இந்த ஜேர்னலிஸ்ட் தாலிபான்காரங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ இவ்வளவு கொண்டு வருங்கிறோம்ல, அது இங்க சர்வ சாதாரணமா நடக்குது. நம்முடைய மண்ணில தானே நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் பிடிச்சு வச்சுட்டு இன்னொருத்தன் அவன் பாத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் குரல் வழி இருக்கிறான். இந்த கொடுமை வந்து அந்த சென்னை நடந்துச்சு. எந்த அரசியல் கட்சியும் அதை பத்தி கவலைப்படல, அதை கண்டிக்கவும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு அமைப்பு அது அப்போ வந்து தலித் தாந்தர் இயக்கம் தான். அப்போ 90 91 தலித் தாந்தர் இயக்கம். அதுக்கு பிறகுதான் நான் விடுதலை சிறுத்தைகள் பேர மாட்டேன். அது ஒரு பெரிய சம்பவம். அடுத்து மதுரையில் நடந்த இன்னொரு பெரிய சம்பவம் வந்து 97 மேலவளவு படுகொலை. ஊராட்சி அப்பெல்லாம் நான் இங்க வந்துடுறேன், என்ன இங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து கடலூர் மாவட்டத்தில் 95 2 பேர் அடிச்சு கொள்றாங்க. சாதாரண கொடியேற்றத்தில் ஏற்பட்ட தகராறுல கடையடைப்பு நடத்தி பெரிய பிரச்சனை ஆகி அதுல 2 பேரை அடிச்சு பகல்ல அடிச்சு கொள்றான். அவங்களும் சம்பந்தம் இல்லை. அவனு வந்து பஸ்ல இருந்து இறங்குறான். தலித்துங்கிறது மட்டும்தான் அடையாளம். அவன் அந்த கொடியேற்றதுலயோ விடுதலை சிறுத்தை இயக்கமோ கிடையாது. திட்டக்குடி சண்முகம், தொலார் ரமேஷ்னு திட்டக்குடி பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்லயே அடிச்சு கொண்டாங்க. அவங்க 2 பேரும் நம்ம இயக்கமும் கிடையாது, எந்த அரசியல் கட்சியிலும் கிடையாது. வெறும் தலித்துங்கிற அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு 2 பேரை அடிச்சு கொண்டாங்க. அப்புறம் இந்த மேலவளவு படுகொலை 7 பேரை கொலை பண்ணது. இந்த மாதிரியான வன்கொடுமைகள் தான் வந்து அதை எதிர்த்து போராடணுங்கிற ஒரு வெறிய, ஒரு உந்துதலை, ஒரு மன உறுதியை அது கொடுத்தது. நீங்க வந்து இந்த தலித்துகள் மேல தொடர்ந்து நடத்தப்பட்ட அந்த வன்முறைகளை பத்தி சொன்னீங்க.
அதுல இருந்து எப்படி உங்களுடைய அரசியல் பாதையை கட்டமைச்சீங்க? அதாவது அடுத்து என்ன செய்யணுங்கிறத அதை எப்படி தீர்மானிச்சுட்டாங்க? அதாவது ஒரு வன்கொடுமையை பார்த்து விட்டு நாம் அமைதியாக இருக்க முடியாது. அதனால அதை கட்டாயமா எதிர்த்தாகணும். குறிப்பா அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு மேலோங்குச்சு. அதனால ஒவ்வொரு வன்கொடுமைகளையும் எதிர்த்து போராட்டங்களை நடத்துவது, பேரணிகளை நடத்துவது, மற்ற அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கண்டனத்தை பதிவு செய்வது அப்படிங்கிற ஒரு வேகத்துல நான் களமிறங்கி வேலை செஞ்சேன். அது மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில அது ரீச் ஆச்சு. சரி, பட் அது அங்கிருந்து உங்களுக்கு போலீஸ்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, தென் அரசாங்கம்ங்கிற அமைப்பு இருக்கு, நீதிமன்றம்ங்கிற அமைப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகணுங்கிறது ஒரு பக்கம். பட் சமுதாயத்திலேயே கூட உங்களுக்கு மக்கள் மனசுலதான் இந்த பிரச்சனையே பெரும்பாலும் இருக்கு. இது இந்த மாதிரி நீங்க நடத்துற போராட்டங்கள் மட்டுமே உங்களை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு நீங்க நினைச்சீங்க? அதாவது இந்த கொடுமைகளை எதிர்க்கணுங்கிற உணர்வே இல்லாத அளவுக்கு அரச வன்கொடுமை ரொம்ப கொடூரமா இருக்கு. நீ வெளியே வராத, போராட்டம் நடத்தாத அப்படிங்கறது ஒரு காமன் பினாமினாவா இருக்கு, ஒரு பொது வரையறையா இருக்கு. இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்கனாலே உடனே அவங்களுக்கு அனுமதி மறுப்பாங்க, கூடுனா தடியடி நடத்துவாங்க, இல்லைன்னா அவங்க மேல வழக்கு போடுவாங்க, அவங்களை சிறைப்படுத்துவாங்க. அப்ப இந்த அரச பயங்கரவாதங்கிறது இருக்கிற பயங்கரவாதங்கள்லயும் மோசமான பயங்கரவாதம், ஸ்டேட் டெரரிசம். அப்ப போலீஸ் பர்சனல், அந்த காவல்துறைங்கிறது சாதாரண மக்களை அச்சுறுத்தியே வச்சிருக்கு. அவங்க போராட்டம் நடத்த சாதாரண மக்கள்னு எல்லா சாதாரண மக்களையும் சொல்றீங்களா? எல்லா சாதாரண மக்களும், அதுல குறிப்பா தலித்துகள் ஒரு சக்தியா, அரசியல் சக்தியா இல்லாதனால அவங்களை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்ல. அவங்க மேல அந்த கிராமத்தில் பூந்து அடிச்சா கூட ஒரு எம்எல்ஏ கேட்க மாட்டாரு, ஒரு எம்பி கேட்க மாட்டாங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் கண்டிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு திண்ணியத்துல, அதாவது லால்குடி பக்கத்துல திண்ணியன்னு ஒரு கிராமம், அதுல அரசு தொகுப்பு வீடு வேணுங்கிறதுக்காக ஒருத்தர் கேட்கிறாரு போய் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட, நீ உனக்கு 2000 ரூபாய் லஞ்சம் கொடுன்னு சொல்லி அவன் கேட்கலாம். இவன் 2000 ரூபாய் பணம் கொடுத்துறான். ஆனா அந்த பணத்துக்கு அவன் அரசு தொகுப்பு வீடு கொடுக்கல, மற்ற 10 பேர் கொடுத்துட்டான், அதிகமா பணம் கொடுத்தெல்லாம் கொடுத்துட்டான், இவனுக்கு கொடுக்கல. அப்ப இவன் போய் கேட்கறான், நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கற அளவு உனக்கு துணிச்சு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர சொல்லி அடிச்சு 10 பேருக்கு முன்னால மலத்தை வாயில திணிச்சாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்க. அப்ப அதுவும் 50-100 பேர் திரண்டு இருக்கிற மத்தியில போய் ஒரு தட்டுல எடுத்துட்டு எங்கே கிடந்த காஞ்சி போனதை எடுத்து அவன் எடுத்து நீ தின்னாதான் உன்னை விடுவேன்னு சொல்லி திங்க வச்சு ஒரு பெரிய கொடுமை. அப்ப அது இந்த 21ஆம் நூற்றாண்டுல மனிதநேயத்தை பத்தி எல்லாம் வாய்க்கிழியே பேசக்கூடிய இந்த உலகத்துல ஒரே ஒரு கட்சி கூட இந்த கேவலத்தை, இந்த இழிவை கண்டிக்கல. அப்போ இப்ப நினைச்சா கூட எனக்கு நெஞ்சு பதறது. அப்ப நான் 2002ல ஈழத்துக்கு போனப்ப வன்னியில என்ன பார்த்த பிரபாகரன் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி இதுதான், எப்படி இவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டுக்குள்ள சாதி இருக்கு, இதை ஒரு கட்சி தலைவர் கூட கண்டிக்கலையே, இதை பத்தி அறிக்கை கூட வெளியிடலையே, எப்படி இந்த மாதிரி எல்லாம் அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு என்ன அவர் அதான் ஒரு போராளி என்பவர்கள் சாதி பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து போராடக்கூடியவங்க கிடையாது. ஆதிக்கத்தை எதிர்த்து, ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடுகிறவர் தான் உண்மையான போராளி, உண்மையான புரட்சியாளர். அப்ப சிங்கள இனவெறி ஒடுக்குமுறையை எதிர்ப்பதுதான் அவருடைய ஒடுக்குமுறையை எதிர்க்கிறது தான் அந்த கான்செப்ட். அப்ப பிரபாகரன் சிங்களவங்க ஒடுக்கிறத எப்படி தமிழனுக்கு எதிரான ஒரு வன்கொடுமையை எதிர்க்கிறாரோ, அப்படி சாதியின் பேரால தலித்துகள் மீது இந்த கொடுமை நிகழ்த்தப்படும் போது அதை அவர் படிச்சு பார்த்துட்டு அதை நினைச்சு அந்த சொன்னாரு, 3 நாள் நான் எனக்கு தூக்கமே வரலனாரு. அந்த சமயத்துல உங்களுக்கு எப்படி இத மேல எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கு என்ன தோணுச்சு உங்களுக்கு? மக்களை திரட்டி தான் நம்ம போராட முடியும். நாம இப்ப விடுதலை புலிகள் மாதிரி ஆயுதம் தாங்கி உடனடியாக அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதோ அல்லது ஒரு பெரிய ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கிறதோ முடியாது. இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசியல் கட்டமைப்புல, சமூக சூழல்ல நம்ம ஆயுதம் தாங்கி ஒரு போராட்டத்தை எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம ஆயுதம் தாங்கி போராட்டத்தை எடுக்க முடியாதுன்னா நாம ஒரு வன்முறையை நோக்கி போக முடியாது. நான் அந்த பொருளே சொல்றேன். ஒரு வன்முறையை நோக்கி நான் 4 பேர் போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு வான்னு சொல்ல முடியாது நான். ஆனா இது மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ண முடியும். சாதாரண மக்கள்கிட்ட இவ்வளவு இழிவு நிகழ்ந்த பிறகும், இவ்வளவு பெரிய அவமானம் நிகழ்ந்த பிறகும் நாம இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம, கண்டனம் தெரிவிக்காம போராடாம இருந்தா எப்படி? அப்ப உடனே நான் ஒரு பெரிய பேரணிக்கு அறிவிப்பு செஞ்சேன். அதுக்கு போலீஸ் தடை விதிச்சாங்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு மட்டும் கிடையாது. இப்ப நான் சேலத்தில் நடத்த கல்வி உரிமை மாநாட்டுக்கு மட்டும் தடை கிடையாது. தொடக்க காலத்திலிருந்து நடத்தின அத்தனை பேரணிகளுக்குமே காவல்துறை எடுப்பிலே தடை தான் விதிப்பாங்க. ஒரே ஒரு நாள் கூட நீ அனுமதி வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மதுரை மாநகரத்துக்குள்ள எப்படி பாக்குறீங்க? ஏன் தடை செய்யணும்? அதுதான் ஒரு பொருட்டா மதிக்காததுதான், ஒரு நெக்லிஜென்ஸ்.
இவங்கெல்லாம் யார், இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க, இவங்க என்ன ஒரு பெரிய பொலிட்டிக்கல் போர்ஸா, இவங்களுக்காக யார் பார்லிமெண்ட்ல பேச போறா, யார் சட்டமன்றத்தில் பேச போறா. 44 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலித் சமூகத்தில் இருந்து இருக்காங்க. ஆனா அரசியல் கட்சிகளுடைய பிடியில் இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட இந்த வன்கொடுமைகளை வந்து சட்டமன்றத்தில் பேசுனதில்லை. அது மாதிரி 110 பேருக்கு மேல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்தியா முழுவதும் சாதிய வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் செருப்பு போட முடியாத கிராமங்கள் இருக்கு. இன்னைக்கும் வந்து சைக்கிள் போக முடியாத கிராமங்கள் இருக்கு. கொடைபிடிக்க முடியாத கிராமங்கள் இருக்கு. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்குள்ளேயும் தலித் உள்ள நுழைய முடியாது. இப்ப அதையெல்லாம் பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. அதை ஒரு டிபேட்டா கொண்டு வரதில்லை. அதை டிபேட்டா கொண்டு வந்தா தங்களுடைய இருப்பு பாதிக்கப்படும்னு பயப்படுறாங்க. இப்ப திண்ணியத்துல வந்து மலம் தின்ன வச்சதை கண்டிச்சுட்டா சாதி இந்துக்களின் ஆதரவு நமக்கு கிடைக்காம போயிருங்கிற பயப்படுறாங்க. இப்ப ராஜபக்சே எதுக்க முடியுது, ஜெயவர்தனை எதுக்க முடியுது, சந்திரிகாவை எதுக்க முடியுது. அதை எதுக்கிறதுனால இங்க அவங்களுக்கு ஓட் பேங்க்ல பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு தலித்துக்கு எதிரான வன்கொடுமையை எதிர்க்கிறதுல அச்சப்படுறாங்க. இப்ப மேல உள்ள முருகேசனுடைய கழுத்தை இருக்கு, அந்த தலையை துண்டிச்சு அதை ஃபுட்பால் விளையாடுற மாதிரி விளையாண்டாங்க. அவன் என்ன பண்ணா, அரசாங்கம் வந்து கலெக்டர் கூப்பிட்டு நீ ஊராட்சி மன்ற தலைவர் பதவி நில்லுன்னு சொன்னான். உனக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதி, ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சி, எனவே நீ நிக்கிறதா நில்லு. அப்ப அவன் நின்னான். இதுதான் அவன் செய்தது. இதுக்காக எங்க தீர்ப்பை மீறி நீ எப்பறம் எலெக்ஷன் நிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் தலையை துண்டிச்சு, அவ்வளவு கொடூர நிகழ்ந்த நிலையும் கூட அதையும் யாரும் கண்டிக்கல. அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் யாரும் போல. ரொம்ப லேட்டரா வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து பார்த்தாங்க அந்த இடத்த. இன்னைக்கு நாங்க அந்த இடத்துல ஒரு அஞ்சலி செலுத்துறவங்களுக்கு ஒரு வீரவணக்க நினைவிடம் வந்து கட்டியிருக்கிறோம், விடுதலை கிழமை. அந்த இடத்துக்கு ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் போறோம். கம்யூனிஸ்டுகள் இப்ப கொஞ்சம் காலமா வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏன் அந்த கொடுமையை கண்டிக்க கூடாது? அப்ப ஒன்னும் ஒரு மாரல் கரேஜ் இல்ல, ஒரு நேர்மை இருக்கணும், அரசியல்ல ஒரு நேர்மை இருக்கணும். அப்போ எந்த கொடுமையா இருந்தாலும் நான் கண்டிப்பேன், எனக்கு ஓட்டு முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மாரல் கரேஜ் இருக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு, அரசியல் கட்சிகளுக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அதை பார்க்க முடியல, இந்தியா முழுவதும் அதை பார்க்க முடியல. ஒரு தலித் அரசியலுக்குள்ள நுழையறதுக்கும் ஒரு தலித் அல்லாதவர் அரசியலுக்குள்ள வர்றதுக்கும் அவர்கள் டீல் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகளோ அல்லது அவங்களுடைய அந்த பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு தலித் அல்லாதவருக்கு வந்து தலித்துகள் படக்கூடிய கொடுமைகளை பத்தி அவருக்கு கவலை இல்லை. அவர் வந்து கரண்ட் இல்ல, சாலை இல்ல அப்படிங்கிற பாயிண்ட் தான் வந்து பொதுவாக முன்வைத்து இன்னைக்கு அரசியலுக்கு வர எல்லாருமே நீங்க பாக்குறீங்க. ஆனா தலித்துகளுக்கும் அதே பிரச்சனைகள் இருக்கு. அதே கரண்ட் இல்ல, தண்ணி வீட்டுக்கு வர்றதில்ல. ஆனா அதையும் தாண்டி பல விஷயங்களை பத்தி பேச வேண்டியிருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குறீங்க. அப்ப நீங்க முன்வைக்கக்கூடிய அந்த அஜெண்டால அந்த பிரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்ப நீங்க இன்னொரு அரசியல் கட்சியோட சேர்ந்து பேசும்பொழுது அந்த காமன் பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம்? நிறைய நெருக்கடிகள் இருக்கு. இப்போ அததான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க சில லீடர்ஸ். என்னன்னா, நீ வந்து திருமாவளவன் வந்து என்கரேஜ் பண்ணாத, அவன் ஊக்கப்படுத்தாத. அப்படி ஊக்கப்படுத்தினா நாங்க சாதியவாதிகள்லாம் உனக்கு வந்து ஓட்டு போட மாட்டோம், அணியில சேர்த்துக்காத, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூடுதலான இடங்களை கொடுக்காத, அங்கீகாரம் செய்யாத. இது வந்து ஒரு இன்டைரக்டான த்ரெட் இங்க இருந்துகிட்டே இருக்கு. ஒரு முறை மூப்பனார் என்னை கூப்பிட்டு பேசினார். என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி உங்களை வந்து அரசியல்ல கூட்டணியில இடத்துல சேர்த்துக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு லாபி நடந்துட்டு இருக்கிறார். யாருங்க பண்றாங்கன்னு ஒரு பெரிய ஃபைல தூக்கி போட்டாரு. இது வந்து ஒவ்வொரு கட்சி தலைவரையும் போய் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தலைவரையும் பார்த்து திருமாவளவன் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் அரசியல்ல இருக்கும், நீங்க இதை பத்தி எல்லாம் ஒன்னும் ஒதுக்கணிக்காம நேர்மையா நீங்க வந்து அரசியலை பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ் 99 தான் நான் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரேன். அவரோட தான் நான் வந்து கூட்டணி வைக்கிறேன். 2000 இதை சொல்றாரு என்கிட்ட. அது அப்பதான் 2000 அவர் இறந்துடுறாருல, 2001. அவர் 2000 என்கிட்ட சொல்றாரு. தொடக்கத்திலிருந்தே இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்ப்பு, அதாவது ஒரு அரசியல் சக்தியா வந்து விடுதலை சிறுத்தைகள் உருவாயிடக்கூடாது, குறிப்பா தலித்துகள் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப தலித்துகளை வந்து நம்ம கூட்டணியில சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து மற்றவங்க ஓட்டு கிடைக்காதோங்கிற அச்சத்தை உருவாக்குறாங்க. ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கல? தவறு அது. இப்ப நான் 99 நின்னா 2009 நின்னா எல்லாருமே ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சு 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சுக்கிறேன். சாதாரண மக்கள்கிட்ட அது இல்ல. இந்த அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய கும்பல் இருக்குல்ல, சாதியின் பேராலையும் மதத்தின் பேராலையும் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய கும்பல் தான் அதை வந்து ஒரு செய்தியாகவும் ஒரு விஷயமாவும் வந்து டிபேட்டுக்கு கொண்டு வராங்க, விவாதத்துக்கு கொண்டு வராங்க. இந்த ஸ்டிக்மா வேற யாருக்கும் இல்லைங்க. இப்ப நான் கட்சி தொடங்கினா என்ன தலித் தலைவராக பாக்குறாங்க, வேற யார் கட்சி தொடங்கினாலும் அவங்களுக்கு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் போய் தலைமை ஏத்துக்கிறாங்க. இப்ப நடிகர் விஜயகாந்த் கட்சி தொடங்குறாரு, அவர் என்ன சாதின்னு எந்த தலித்தும் கேட்கறது இல்ல. தலித்துகளை பொறுத்தவரையிலும் சாதி பார்க்காம தலைமையை ஏத்துக்கிறான். ஆனா தலித் அல்லாதவர்களை பொறுத்தவரையிலும் திருமாவளவன் வந்து தலித்து. அப்ப அவர் தலித் அல்லாதவர்கள் சேர்க்கைங்கிறது ரொம்ப குறைவா தான் வருது. திருமாவளவனுக்கு என்ன தனித்திறன்றது, அவருக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா,
அவர் உள்ளபடியே டெடிகேட்டடா வந்து சர்வீஸ் பண்றாரா, மக்களுக்கு வந்து தொண்டு செய்யறாரா அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம அவருக்கு பேச தெரிஞ்சானா, எழுத தெரிஞ்சானா, அவருக்கு தலைமை பண்பு இருந்தானா, அவர் தலித், அவன் தலைமை நாங்க ஏற்க மாட்டோம். இந்த மனோநிலைங்கிறது சாதிய மனோநிலை. நான் வந்து ஒரு தலித் சமூகத்தில் பிறந்ததுனால இதையும் சேர்த்து நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ உங்களுடைய ப்ராப்ளம் வந்து இன்னும் கடினமாகுது. அரசியலோட கம்பேர் 20-25 வருஷத்துக்கு மேல இந்த அரசியல் இருக்கிறோம். இந்த தேர்தல் அரசியல் வந்து 14 வருஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் நான் உழைக்கிறேன். 20 அலுவலகத்தை தாங்கன்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரம் பார்வையாளர்களை சந்திக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள நம்மளால வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியை வளர முடியல. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கருக்குமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்தவர், அதோடைய தந்தைன்னு அறியப்படுறவர். அவருக்கு தேர்தல் அரசியல்ல போறப்ப இதே சிக்கல் இருந்தது, கடுமையான சிக்கல். அவருக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் சாதாரண நெருக்கடியில இன்னைக்கும் அவர் வந்து அவதூறுல சுமக்க வேண்டியது. இன்னைக்கு ராஜ் தாக்கரேவுடைய மகள் வந்து ட்விட்டர்ல வந்து மிக கேவலமா எழுது, அம்பேத்கர் வந்து சொந்தமா எழுதல, அதெல்லாம் பல நாடுகளுடைய சட்டங்களை வந்து காப்பி அடிச்சு அவர் அப்படியே வந்து கம்பேர் பண்ணிட்டாரு, அவர் ஒரு பெரிய தலைவரே கிடையாது. இது வந்து அந்த அம்மாவுக்கு அம்பேத்கர் பத்தி என்ன தெரியும்? அவர் எழுதின ஒரே ஒரு நூலை படிக்கிற அளவு கூட, அந்த படிக்கிற அளவுக்கான தகுதி கூட கிடையாது. இப்ப அம்பேத்கர்னாக்க இன்னும் அவமதிக்கிற நிலை இந்தியாவில் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே இவங்க சாதியா மட்டுமே பாக்குறாங்க, உறவுகளை சாதியா பாக்குறாங்க, அரசியல் தொடர்புகளை சாதியா பார்க்கறாங்க, வாக்கு வங்கியை சாதியா பார்க்கறாங்க. அப்ப இந்த சமூகங்கிறதே சாதி அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகமா இருக்கு. இந்த சூழல்ல இப்ப இதுவரைக்கும் நீங்க பண்ணிருக்கிற அரசியல் பயணத்திலிருந்து இனி எந்த திசை மாறணுமா, திசை இன்னும் இல்ல இரு செய்ததையே வலுப்படுத்தணுமா? நீங்க எப்படி உங்களுடைய இடத்தையும் கட்சியோட இடத்தையும் நாங்க வந்து ஒரு பொது நீரோட்ட அரசியல்ல நாம வந்து இணையணும். அதாவது மெர்ஜிங் வித் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ். அது இப்ப ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. எங்களை வந்து தனிமைப்படுத்தாதீங்க, ஐசோலேட் பண்ணாதீங்க, எங்களை ஒரு தலித் ஒரு முத்திரை குத்தாதீங்க, நாம வந்து பொது நீரோட்ட அரசியல் இருக்கிற எங்களை வந்து ஓரங்கட்ட முயற்சிக்காதீங்க அப்படிங்கிற போராட்டம் தான் இன்னைக்கு நம்முடைய போராட்டமா இருக்கு. அதனால கட்சிக்குள்ள ஒரு மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு தலித் அல்லாத எல்லோருக்கும் நாங்க அழைப்பு எடுத்திருக்கிறோம், அறைகூல் எடுத்திருக்கிறோம். எல்லாரும் வந்து சேருங்க. தலித் அல்லாதவர்கள் அத்தனை பேரும் இந்த கட்சியில சேரலாம். சாதி ஒழிப்பு அரசியல் உடன்பாடு உள்ளவர்கள், பாட்டாளி வர்க்க விடுதலையில உடன்பாடு உள்ளவர்கள், தமிழ் தேசிய அரசியல் உடன்பாடு உள்ளவர்கள், பெண் விடுதலையில உடன்பாடு உள்ளவர்கள், ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய கருத்திலே உடன்பாடு உள்ளவர்கள், இதெல்லாம் வந்து இந்த கட்சியில சேரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்ப எங்களுடைய அடுத்த ஒரு பயணங்கிறது முயற்சி என்னவா இருக்குன்னா, எங்க மீதான ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சாதி சங்கங்கிற மாதிரியான ஒரு முத்திரையை வந்து தவிர்த்து ஒரு பொது நீரோட்டத்தில் அனைவருக்குமான ஒரு இயக்கம், ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பயணத்தை அதற்கான அந்த அறிகுறி தெரியுதா? நிறைய சேர்றாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கு. அது ஒரு டெமோக்ராட்டிக் போர்சஸ், அதாவது ஜனநாயக சக்திகள், தலித் அல்லாத சமூகத்திலே பிறந்து சாதி ஒழிப்பு கருத்தியலை வந்து ஏற்றுக்கொள்ளுகிற யாரா இருந்தாலும் அவங்க ஜனநாயக சக்திகள். இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்திய அரசியல்ல சாதி ஒழிப்பு ஒரு கொள்கை அறிக்கையில மேனிபெஸ்டோல வச்ச இயக்கம் எதுவுமே கிடையாது. பேசுவாங்க சாதி கூடாது அப்படின்னு. கம்யூனிஸ்ட் கட்சி கூட அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிறது வந்து ஒரு அஜெண்டாவா வைக்கல, ஒரு கொள்கையை வைக்கல. அவங்க அதுக்குன்னு சில விங்கி வச்சு அந்த பிரச்சனையை பாக்குறதுக்காக வந்து செயல்படுறாங்களே தவிர, விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான், வேற எந்த தலித் அமைப்பு கூட அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிறது வந்து ஒரு கொள்கை அறிக்கையை வைக்கல. ஆனா விடுதலை சிறுத்தைகள் நாங்க சாதி ஒழிப்பு வந்து ஒரு மேனிபெஸ்டோல இணைச்சிருவோம். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்க எங்களுக்கான டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் தான், அவங்க ஜனநாயக சக்திகள். அந்த மாதிரியான சக்திகள் நிறைய இப்போ இஸ்லாமியர்கள் வராங்க, நிறைய தலித் அல்லாதவர்கள் கட்சியில் சேர்றாங்க. இப்போ போன வாரம் கூட வந்து சைதாப்பேட்டையிலேயே ஒரு 100 பேர், அவங்க யாருமே தலித் இளைஞர்கள் கிடையாது, அவ்வளவு பேரும் உங்க தலைமை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு மேல ஆண்கள் பெண்கள்லாம் வந்து இணைஞ்சாங்க. அந்த மாதிரி பொது நீரோட்டத்தில் இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான அரசியல் கட்சியா ஒரு இயக்கமா நாங்க அதை வந்து வளர்த்துட்டு வரோம். நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் வெற்றி அப்படிங்கறது எதுவாக உங்களுடைய பயணத்துல பாத்திருக்கீங்க? அதாவது வெற்றிங்கிறதுக்கு பல அளவுகோல்கள் வச்சுக்கலாம், இருந்தாலும் ஒரு நம்ம வந்து மேலும் மேலும் நடந்து போறதுக்கு நமக்கு ஏதோ ஒண்ணு நம்ம ஊக்கிக்கிட்டே இருக்கோம். அப்ப நான் 90 வந்து இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றேன். அதுல இருந்து இதுவரையிலும் என்னுடைய அரசியல் பயணத்துல நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி வெற்றியா எதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இளைஞர்கள் மத்தியில வந்து அரசாங்கத்தை கண்டா ஒரு பயம் இருந்துச்சு, போலீஸை கண்டா ஒரு பயம் இருந்துச்சு. அவன் சாதி வெறியர்களோட கூட மோதுறதுக்கு அவனால முடியும், ஆனா போலீஸோட மோதுறதுங்கிறது பெரிய பிரச்சனை. நீங்க மத்திய சிறைச்சாலையில போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பேர் குண்டர் தடுப்பு சட்டத்திலையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் தலித்துகளா தான் இருப்பான்.
சாதாரண வழக்குகளை போட்டு ஒரு 4 வழக்கு 5 வழக்கு போட்டு அவனை குண்டாசில போட்டுருவாங்க. ஒரு வழக்கு இருந்தா கூட குண்டாசில போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. அப்ப அவன் போலீஸை கண்டு பயந்து பின்வாங்கி ஒடுங்கி கிடந்த ஒரு நிலையில இளைஞர்கள் அதையெல்லாம் மீறி வெளியே வந்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த அரசு ஒடுக்குமுறைக்கு அஞ்சிய நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் எனக்கு கிடைத்த வெற்றியா நான் கருதுறேன். நீங்க இந்த மாதிரியான எல்லா செயல்பாடுகளையும் ஒண்ணு வந்து அரசியல் களத்துல நேரடி செயல்பாடு, இதை எழுதுறது அப்படிங்கறத வந்து நீங்க தொடர் கட்டுரைகள்ல நீங்க ஒரு சமயத்துல இந்தியா டுடே தமிழ் பத்திரிகையில தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுடைய பத்திரிகைகள்ல நீங்க தொடர்ந்து செயல்படுறது. ஆனா அந்த ஒரு பொதுவாக அந்த ஒரு ஊடக வெளியில உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கான இடம்ங்கிறது எப்படி இருக்கு? அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்தியா டுடேல அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கு பிறகு இந்த பத்திரிகையை நம்ம அப்ரோச் பண்ணல. ஜூனியர் விடன்ல எழுதினேன். அதாவது இலங்கைக்கு இப்ப இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுல போயிட்டு வந்தேன் இல்லையா, வந்தது பிறகு வந்து ஒரு 10-12 வாரங்கள் வந்து ஜூனியர் விடல எழுதினேன். அது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குழுல நான் சந்திச்சது. அந்த முகாம்களை பார்த்துட்டு வந்தது. அது கடுமையான விமர்சனம் கூட ஆச்சு. ராஜபக்ஷ விட்டு நான் போய் ஏதோ கை கொடுக்கணும், பார்சல் வாங்கினேன் அப்படிலாம் வேண்டாதவர்கள், காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஒரு உறுப்பினரா போகும்போது ஒரு அவையில அந்த அவை நாகரிகம் கருதிதான் நடந்துக்க முடியும். நான் அந்த இடத்துல போய் ரவுடித்தனம் பண்ண முடியாது. அது இங்க இருக்கிறவங்க வந்து நம்ம மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி. நான் அந்த ஈழத்தமிழர் பரிசு தலையிடுறதுனா சில பேருக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய போலிகளுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. இவன் ஏன் இந்த பிரச்சனையை பேசுறான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையிலேயே அது வந்து சாதாரண கிராஸ் ரூட் லெவல்ல சாதாரண மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்து போனதுல விடுதலை சிறுத்தைகள் பங்கு தான் மகத்தான பங்கு. இதுக்கு முன்னாடி ஒரு அரங்கத்துக்குள்ள 500 பேருக்குள்ள கூடி பேசிக்கிட்டு இருந்த பிரச்சனையா, 1000 பேருக்குள்ள கூடி பேசியிருந்த பிரச்சனையா லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போன இயக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்ப அந்த மக்களை போய் நான் பார்க்கும்போது நாங்க 10 பேர் போனா கூட நாங்க இருந்து போகும்போதே சொல்லிட்டு போனேன். ஏர்போர்ட்ல விமான நிலையத்துல கேட்டாங்க. நான் சொன்னேன், போற 10 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான் மட்டும் விடுதலை புலிகளின் பிரதிநிதியா போறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அங்க போன உடனே என்ன கண்டு மக்கள் ஓடி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய முகாம்களுக்கு உள்ள இழுத்து போனாங்க. அப்ப சிங்கள ராணுவம் வந்து தடுத்துச்சு, அவங்க போகாதன்னு. அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட எந்த இதுவும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் வந்து அதை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதை பற்றி நான் வந்து ஜூனியர் விடன்ல ஓரளவுக்கு விரிவா எழுதினேன். நிறைய என்னுடைய உரைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 புத்தகங்களுக்கு மேல வந்து வெளியாயிருக்கு. 2 புத்தகங்கள் வந்து என்னுடைய உரையும் எழுத்தும் அந்த இந்தியா டுடேல எழுதுனது முழுக்க ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டு டாலிஸ்மேன்ங்கிற பேர்ல வெளிவந்திருக்கு. என்னுடைய ஸ்பீச்சஸ் அது வந்து அப்ரூவ்ட் ஹிந்துத்துவங்கிற பேர்ல ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய கவிதைகள் வந்து அதே மாதிரி புத்தகமாகவும் வந்திருக்குது, ஆங்கிலத்திலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு வந்திருக்கு. தொடர்ந்து எங்க நாங்க தமிழ்மன்கிற பத்திரிகையில இந்த அவலங்களையும் நாங்க பதிவு பண்ணிட்டு வரோம். ஒட்டுமொத்தமா ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல எப்படி நம்ம இணைஞ்சு போராட வேண்டியிருக்கு அப்படிங்கறத பத்தி நான் வந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். இந்த ஊடகத்தை பயன்படுத்துறது அப்படிங்கறதுல வந்து சினிமாங்கிற ஊடகம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுல தமிழகத்துல அரசியல்ல பயன்பட்டு இருக்கு. அது தொலைக்காட்சி, சினிமா இதை பயன்படுத்துறது அப்படிங்கறது உங்களுக்கு தோணிருக்கா? ஊடகம் வந்து இன்னைக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையுமே தீர்மானிக்கிற வலிமை பெற்றதான் மாறி இருக்கு. கூட்டணி அமைக்கிறது அதுதான், தேர்தலில் நல்ல முடிவுகளை தீர்மானிக்கிறது அதுதாங்கிற அளவுக்கு வந்து மீடியா இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அதுலயும் இப்ப இந்த இணையதளங்கள் உருவாயிருச்சு, நிறைய சோசியல் மீடியாக்கள், சமூக வலைதளங்கள் உருவாயிருச்சு. இப்ப இந்த மாதிரி இந்த ஊடகத்துக்கான முக்கியத்துவம் நம்மளால உணரப்படுது. ஆனா அதை வந்து நம்மளால வெற்றிகரமா கையாள முடியல. ஓரளவுக்கு பேஸ்புக், இந்த மாதிரி வாட்ஸ்அப், ட்விட்டர் இதுல வந்து நம்ம தோழர்கள் எல்லாத்தையும் ஈடுபடுத்திட்டு வரோம். எல்லாரும் கம்பல்சரியா வந்து கட்டாயமா அதுக்கெல்லாம் நான் நேரடியா பயன்படுத்த முடியல. என் சார்பில் தோழர்கள் அதை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நான் அதுல கூடுதலா கவனம் செலுத்தல. ஆனா எங்களுக்குன்னு ஒரு தொலைக்காட்சி உருவாக்குறதுக்கு நாங்க வந்து பெரும்பாடுபட்டு இருக்கோம். அதுக்காக என்னுடைய பிறந்தநாள் 50வது பிறந்தநாளை ஒட்டி பொன்விழா ஆண்டில் பொற்காசுகள் திரட்டும் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு தொண்டர்கள்ட்ட நான் வந்து ஒரு அறைகோல் கொடுத்தேன். 20 மாவட்டங்கள்ல அந்த விழா நடத்தினாங்க. அதன் மூலமா இதுவரை 24 கிலோ தங்க காசுகள் கொடுத்திருக்காங்க. தொலைக்காட்சி தொடங்கணும்னு என் மேல நம்பிக்கை வச்சு என்னுடைய பிறந்த நாள்ல அவ்வளவு தங்க காசுகள் வந்து திரட்டி வச்சிருக்கிறோம். பட் அது போதுமானது இல்ல. இன்னும் நாங்க வந்து நிறைய பொருள் திரட்ட வேண்டிய தேவை இருக்குது. மருதம் தொலைக்காட்சி நிறுவனம்ங்கிற பேர்ல வந்து ஒரு நிறுவனத்தை பதிவு பண்ணி அந்த கணக்குல வந்து நிதி திரட்டிட்டு இருக்கிறோம். எப்படியும் நாங்களும் ஒரு தொலைக்காட்சி தொடங்குங்கிற நம்பிக்கையோட பயணப்பட்டு இருக்கிறோம். ஒரு பர்சனலான கேள்வி, நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் இயங்கணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு குடும்பம்னே ஒண்ணு இருக்க முடியாது. ஆமா.
அதனாலே நீங்க வந்து திருமணம் செய்து கொள்ள தனியாக இருக்கீங்க. இதுதான் வந்து இது உங்களுடைய பாதையில வந்து வரலையே நினைச்சிட்டு நீங்க விரும்பினா சொல்லுங்க. இல்ல அது வந்து நல்ல கேள்விதான். நான் உண்மையிலே எனக்குன்னு ஒரு ட்ரீம்னு சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. எனக்கு வந்து படிக்கிற காலத்துல இருந்தே விடுதலை புலிகளோட இங்க இருந்த மாணவர்களோட ஒரு தொடர்பு இருந்தது. அவங்க வாழ்க்கையை நான் பார்த்தேன். அவங்க எல்லாம் யாரும் வந்து காதல் விவகாரங்களையோ திருமண விவகாரங்களையோ குடும்ப வாழ்க்கையை பற்றி என்கிட்ட பேசுனதே கிடையாது. நாங்க 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் அவங்களோட நெருக்கமா. அதுக்கு பிறகு நான் காட்டுக்கு வண்டிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ஒரு பிரபாகரன் அவர்களையும் மற்ற தலைவர்களையும் அங்க சந்திச்சுக்கிறேன். சூசிப்பனங்களை சந்திச்சுக்கிறேன். அவங்களாம் குடும்பத்தோட தான் இருக்காங்க. அவர் மேல பிரபாகரன் அவர் கூட நீங்க போன உடனே 2002 சொன்னார், முதல் வேலையை திருமணம் பண்ணணும், அது வந்து தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு அறிவுரை பண்ணார். எங்க அம்மா வந்து போய் கலைஞர்கிட்ட சொன்னாங்க, மூப்பனார்கிட்ட சொன்னாங்க, அவர் பாமக நிறுவனர்கிட்ட சொன்னாங்க. ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் போய் முறையிட்டு இருக்கிறாங்க திருமணம் பண்ண சொல்லி. என்னுடைய 22வது வயதுல இருந்து எங்க அம்மா என்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. நான் வந்து MA முடிச்ச உடனே உன் படிப்புலாம் முடிஞ்சு போச்சு, படிச்சது போதும், முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ண அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல தான் நான் வந்து அரசியலுக்கு அடி எடுத்து வச்ச நேரம், ரொம்ப தீவிரமா எல்லா விஷயங்களையும் படிக்க தொடங்கின நேரம். அது மார்க்சிய நூல்களை படிக்கிறதுக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை படிக்கிறதும் அவங்களோட சேர்ந்து அந்த மார்க்சிய லெனினிய இயக்க தோழர்களோட விவாதிக்கிறதும் விடுதலை புலிகளோட விவாதிக்கிறதும் இந்த மாதிரியான ஒரு இருக்கும்போது தலித் அரசியல் எனக்கு அறிமுகமாகுது. அப்ப நான் வந்து உண்மையிலேயே இவ்வளவு இளைஞர்கள் வந்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு குடும்பத்தை பற்றி கவலைப்படாம ஒரு சமூகத்துக்கு விடுதலைக்காக போராடும் போது இவ்வளவு மோசமா 1000 தலைமுறைகளை அடக்கி ஒடுக்கப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகத்தை ஒரு சக்தியா வளர்த்தெடுக்கிறதுக்கு நாம ஏன் நம்மளை ஒப்படைச்சு கூடாது, அதனால நம்ம வந்து குடும்ப வாழ்க்கை நமக்கு புரிஞ்சு வராது அப்படின்னு நான் எனக்குள்ள வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துட்டேன் அந்த பருவத்துல. அப்போ எனக்கு இருந்த தொடர்புகள், எனக்கு இருந்த அந்த சூழல்கள், எந்த நேரமும் தினமும் ஒருத்தன் அடிபட்டு மண்டையில ரத்தத்தோட காயத்தோட வருவான், தினமும் ஒரு படுகொலை, எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு கொடுத்துட்டான், எங்கேயாவது ஒரு இடத்துல சேரி கொடுத்துட்டான். உங்களுக்கு பர்சனலாக உங்க மேல தாக்குதல் அல்லது உங்களுடைய இதுவரையிலும் 13 முறை என்ன டார்கெட் பண்ணிருக்காங்க. சாதாரண கொடியேற்ற போற நேரத்துல மறிக்கிறது, அருவாளை எடுத்து வீசுறது, கல் எடுத்து அடிக்கிறது, அதெல்லாம் நான் பொருட்படுத்துறது. அதெல்லாம் அரசியலாக்க நான் விரும்பினேன். என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே மறியல் உட்கார்றது, ஒரு பெரிய டென்ஷனை உருவாக்குறது, அதெல்லாம் நான் வந்து பெருசுப்படுத்துறதே இல்லை. உங்களுக்கு பாதுகாப்புக்காக நான் தனியா அது ரவுடிகளை வச்சுக்கிறது இல்லை, போலீஸையும் வச்சுக்கிறது இல்லை, ரவுடிகளையும் வச்சுக்கிறது இல்லை. ரெண்டுமே ஆபத்தானது. இப்ப இந்த தேர்தல்ல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல 2 இடத்துல பெரிய பாறாங்கல்ல தூக்கி நான் போன பிரச்சார வேன் அடிச்சாங்க. திமுக தொண்டர்கள்லாம் பதறி போயிட்டாங்க. ஐயோ நீங்க நடுவில் வந்து நில்லுங்கலாம் சொன்னாங்க. அப்படியே போலீஸ் பதறி போயிட்டாங்க. நாங்க ஏதோ பண்ண ஏன்னா என்ன கூட 400-500 டூ வீலர்ல வராங்க ஆட்கள். அப்ப கூட நான் வந்து சொன்னேன், இல்ல வண்டி ஜோல்ட் ஆயிருச்சு, யாரும் கல்லாலாம் அடிக்கல, அதை நீங்க அமைதியா போங்க அப்படின்னு நான் திருப்பி வந்துட்டேன். அதை நான் ஒரு பொருட்டா எடுத்துக்கல. ஏன்னா இது வந்து இதை நம்ம கூர்மைப்படுத்தணும்னா நம்முடைய பயணம்ங்கிறது இலக்கை நோக்கிய பயணம் வந்து பாதிக்கப்படும். அதனால நான் அதை ஒரு பெருசா எடுத்துக்கல. இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் தீங்கு நினைச்சதும் இல்லை, தீங்கு செய்ததும் இல்லை. அதனால எனக்கு எந்த பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கை உண்டு எனக்கு. ரொம்ப விரிவாக உங்களுடைய பயணத்தை பத்தி பேசி உங்களுடைய அனைத்து விதமான உணர்வுகளையும் பகிர்ந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக தந்தி தொலைக்காட்சி என்னுடைய நன்றி.